இப்போ வந்து பிரியாணி தேவையான பொருள் பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினா, மல்லி. நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸில் வந்து ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நான் வீட்டில் அரைச்சி வச்சதை போட்டுப்பேன். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஆயில் தேவையான அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, இந்த பிரியாணிக்கு தேவையான இதெல்லாம் போட்டுடலாம். இந்த இடத்துல க்ளோஸ்அப்பில் வந்து இப்போ வந்து புதினா, மல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுருவோம். தக்காளி வந்து நான் வந்து 1 கிலோ பிரியாணி செய்கிறேன், அதனால் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கு வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சோம்னா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயத்துக்கு வந்து உப்பு போட்டு லைட்டாக கிண்டி விட்டோம். இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இது வந்து நான் வீட்டிலையே பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு 10 ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி பிரியாணி மிக்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம மசாலா போட்டு மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டுடலாம். தயிரெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சிக்கன் போட்டோம், நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனில் வந்து நம்ம தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா தயிர் வந்து கொஞ்சம் பிரியாணியில் சாப்பிடும்போது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். சிக்கனுக்கு வந்து நம்ம தயிர்லேயே வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, அதனால் இப்போ உப்பு வேண்டியதில்லை. இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மசாலா போட்டு சிக்கன்லாம் வந்து ஒரு அரை வேக்காடாக வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஊற வச்ச அரிசி போட்டுடலாம். அரிசி வந்து நான் காப்படி உலக்கில் 2 படி எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு வந்து அந்த மாதிரி போட்டுக்கலாங்கண்ணா. இப்போ வந்து 2 படி உலக்குக்கு இந்த செம்பால் ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து தம்லாம் போட்டு இது பண்ணல, நான் வந்து 2 விசிலே வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்துடும். தம் போடாமல் தான் செய்கிறேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து சாதம் வந்து குலையாமல் இருக்க ஒரு 4 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம தயிர் ஊற்றிருப்போம், அதனால் ஒரு 4 ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ வந்து சாப்பாடு வந்து உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு வந்து குலையாமல் வந்து நம்ம